வெல்கம் டு தங்கரத்னம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நான்வெஜ் டிஷ் தான். கறிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, ஆஃப் லெமன், 2 பச்சை மிளகாய், தேங்காய், சீரகம், சோம்பு, மிளகு, வெள்ளைப்பூடு இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். வாசனை பொருட்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் மசாலா, மல்லித்தூள், வரமிளகாய்த்தூள், 1/2 கிலோ சிக்கன், மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வாசனை பொருளெல்லாம் போட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நல்லா சிகப்பாகிற வரையும் ஃபுல்லாக வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃபுல்லாக வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கன் எடுத்து போட்டுடலாம். சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். அப்போ தான் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வெந்து கரெக்டாக இருக்கும். நல்லா ஃபுல்லாக ஒரு தடவை கிளறி விட்டுருங்க. இப்போது மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துடலாம். மசாலா பொருள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த விழுது சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஃபுல்லாக ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். இப்போது சிக்கன்லாம் நல்லா வேகிறதுக்காக மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 hour நல்லா வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு தடவை கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.